வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. பிஇஓ டீச்சர்ஸ்க்கான நம்ம கிளாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சிலபஸ் லைனில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் வைஸாக நம்ம கிளாஸ் வீடியோ போட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய எப்படி இன்றைக்கி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். அதாவது பாருங்கள், இது வந்து தமிழ் லிட்ரேச்சர் இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கு நேராக வந்துருங்க. இந்த சிலபஸ் லைன் இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த ஒரிஜினல் சிலபஸ் லைன் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்டு கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்கக்கூடியது வந்து பாருங்கள், ஐரோப்பியன் இன்விசேஷன், ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைனில் தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு லைன் வைஸாக உங்களுக்கு கிளாஸஸ் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். இதை பாருங்கள், ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி பார்க்கக்கூடியதில் வந்து ஐரோப்பியர் வருகையில் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்தியாவில் முதல்ல தங்களை நிலைநிறுத்திக்கிட்ட அது யார் நிலைத்திட்டு யாருங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான். அதாவது இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியரும் போர்ச்சுகீசியர்கள் தான். இந்தியா விட்டு போன கடைசி ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். 15வது நூற்றாண்டில் கடைசியில் அந்த ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனை வழியாக சுற்றி இந்தியாவுக்குள்ளே நேரடியாக கடல் வழியை கண்டுபிடிச்சவர் வாஸ்கோ ட காமா. போர்ச்சுகீசியர்கள் 1510 கோவாவை பிடிச்சாங்க. இதுதான் போர்ச்சுகீசியருடைய அரசியல் தலைமையிடமாக மாறிச்சு. அதனால தான் 1510 இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்கிறத அப்படியே கிளாஸ் வீடியோஸை நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது கவனிச்சிட்டினாலும் இப்போது ஈஸியாக மீன் நிற்கும். சரி, 1519 கோவா பிடிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய அரசியல் தலைமையிடமாக மாறிச்சு. ஐரோப்பாவுக்கு தேவையான நறுமணப் பொருட்களை நேரடியாக தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சாங்க. சரிங்களா? பண்டைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நறுமணப் பொருட்களை கடல் வழியாக பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு கொண்டு போய் அங்கிருந்து தான் நிலவழி பாதியாக நிலத்தில் ட்ராவல் பண்ணி தான் அந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு கொண்டு போய் சேரும். சரிங்களா? ஸோ இப்படியாக தான் அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாஸ்கோ ட காமா இங்கே வந்ததுமே மிளகு இருக்குது பாருங்க. எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த கள்ளிக்கோட்டை, சாமரின், கேரளா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம 1498 நம்ம ஏற்கனவே 6வது 7வது படிச்சதுனால அதுலேருந்து கொஞ்சம் பயம் வந்துட்டேன். சரி, ஏன்னா வாஸ்கோ ட காமா உள்ளுக்குள்ளே வந்தது இந்தியாவுக்குள்ளே 1498 கள்ளிக்கோட்டை வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தார். அவங்க கேரளாவில் ஆட்சி பண்ணிட்ட சாமரின் அப்படின்ற அரசர் வந்து வரவேற்றார். மேற்கு தொடர்ச்சி மலையில் விளைஞ்ச அந்த நறுமணப் பொருட்கள், அதாவது நறுமணப் பொருட்கள் அப்படின்னா சாம்பாருக்கு போடக்கூடிய நறுமணப் பொருட்கள் வச்சுக்கோங்களேன். அதாவது மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் அவர் மிளகை பார்த்ததுமே அவர் தன் ஓட்டிட்டு வந்த கப்பல்கள் வழியே அந்த மிளகை ஏற்றிட்டு போயிட்டு அங்கே அவங்க ஐரோப்பிய நாடுகளில் விற்றாரு அப்படின்றது வாஸ்கோ ட காமா பின்னாடி வரக்கூடிய ஒரு தகவல். சரி, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோ ட காமா 3 கப்பல்களில் 170 பேரோடு வந்தார். கள்ளிக்கோட்டை அரசர் சாமரினோட நட்பு வாஸ்கோ ட காமாவுக்கு மகிழ்ச்சி கொடுத்து ரைட்டு 1498 இந்தியாவுக்கு வந்தார். அடுத்து வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல். வாஸ்கோ ட காமாவுக்கு பின்னாடி அவர் தலைமையில் 1200 மாலுமிகளை 13 கப்பல்களில் வந்தார். 1502 மறுபடியும் எகைன் வாஸ்கோ ட காமா 20 கப்பல்களோட மறுபடியும் வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டைக்கு வந்தார். வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறத நிறுத்திட்டு இந்தியாவிலேயே ஒரு ஆளுநர் போட்டால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க. முதல் ஆளுநர் பேர் பார்த்திங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. போர்ச்சுகீசியருடைய முதல் ஆளுநர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இவர் வந்து அல்மெய்டான்னு சொல்லுவாங்க. சரி, நீலநீர் கொள்கை அப்படின்னாலே இவருடைய தான். அதாவது நீலநீர் கொள்கை அப்படின்றது கடல் வழியாக ட்ராவல் பண்ணுறது வந்து மற்ற நாடுகளுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதே ஒரு கொள்கையாக வச்சுருந்ததுனால அது நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கடைபிடிச்சார். இது மூலமாக கப்பற்படையை வலிமையாக்கினார். அல்மெய்டாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்புகர்க் நம்ம சொல்கிறோம். அவர் வந்து 1509 1515 பதவி ஏற்றுட்டார். இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசு உண்மையாகவே நிறுவனது யாருன்னா இவர் தான், அல்புகர்க் தான். 1510 கோவா முக்கிய வணிக மையமாக இருந்துச்சு. கோவா புரியுங்களா? பீஜப்பூர் அரசர் யூசுப் அடில்கானை தோற்கடித்து இவர் கோவாவை பிடிச்சார். கோவா தான் முக்கியமான வணிக மையமாக இருந்தது. 1515 ஆர்முசு துறைமுகத்தை சரிங்களா அவர் கட்டுப்பாட்டோடு கொண்டு வந்தார். உடன்கட்டை சதி ஏறும் பழக்கத்தை நிறுத்துறதுக்கு அல்புகர்க் முயற்சி செஞ்சார். ஆக்சுவலி வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 வாக்கில் நம்ம ராஜாராம் மோகன் ராய் சப்போர்ட்டோட ஒரு சட்டமே போட்டு அப்போ ஒரு ஆக்டிவாக வந்துச்சு. பட் இவர் அதுக்கு முன்னாடியே இதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. சரி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை வலிமைப்படுத்துறதுக்கு மேலும் 2 ஆளுநர்கள் இருந்தாங்க. அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நினோடா குன்கா, ஆண்டானியா டி நெரன்கோ. இந்த பேரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, இவங்க 2 பேர் இருந்தாங்க அப்படின்றது ஒரு தகவல். டி நெரன்கோவோட காலத்தில் தான் 1571 டி நெரன்கோ காலகட்டத்தில் தான் அரசர் அக்பர், முகலாய அரசர் அக்பர் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய காம்போவுக்கு வருகை தந்தார். போர்ச்சுகீசியருக்கும் முகலாயருக்கும் இடையிலான தொடர்பே அந்த நேரத்தில் உருவாகிச்சு. ஸ்பெயின் நாட்டு அரசர் பார்த்தீங்கன்னா 2ஆம் பிலிப் 1580 போர்ச்சுகல் நாட்டை பிடிச்சு இணைச்சிட்டார். அங்கே வெளிநாட்டில் அவங்க நடந்த ஒரு சண்டை. சரி,
போர்ச்சுகீசியர் முதல்ல இலங்கையில் தோற்கடித்த டச்சுக்காரர்கள் அப்புறம் மலபார் கடற்கரையில் இருந்த அவங்களுடைய கோட்டையும் பிடிச்சாங்க. சரிங்களா? இதனால் போர்ச்சுகீசியர் இந்தியாவில் தங்களுடைய குடியேற்றங்களை பாதுகாக்கிறத விட பிரேசில் மேலே ஆர்வம் காட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை தாக்குனாங்க, அப்புறம் டச்சுக்காருடைய கை ஓங்கி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரி, அது இன்னும் டீஃபாக போகணும்னு இன்னும் ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போர்ஷனுக்கு வருவோம். போர்ச்சுகீசியருடைய அந்த வருகை தாக்கம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் வரலாற்றில் முறையாக ஐரோப்பியர் இந்திய அரசுகளை ஜெயிச்சு அவங்களுடைய பகுதிகளை பிடிச்சாங்க. இந்திய அரசுகள் எப்போதுமே பிரிஞ்சு தான் இருந்தாங்க. இது நமக்கு தெரியுமே, எந்த நம்ம அரசர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறதில்லை இல்லையா? ஸோ இதை ஐரோப்பியர்கள் சாதகமாக்கிட்டாங்க. போரிடுறதுல ஐரோப்பியர்கள் புது ஒரு முறைகளை கையாண்டாங்க. எப்படின்னா வெடிமருந்து, அதே மாதிரி வலிமையான பீரங்கி. சரிங்களா? இது எல்லாம் அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. பீரங்கி படையும் அவங்களுக்கு முக்கியமான பங்கு வகிச்சதாக சொல்லப்படுது. போர்ச்சுகீஸில் அரேபியருடைய வணிக முற்றுரிமையை கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஆனால் உண்மையில் அது அவங்களுக்கு உதவலை. அதுக்கு பதிலாக புது ஆங்கிலேயர்களுக்கு தான் பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலேயர்கள் கடற்கொள்ளைகளை அழித்து கடற்பயணத்தை பாதுகாப்பானதாக ஆக்குனாங்க. சரி, தாங்கள் பிடிச்ச அந்த பகுதியில் ஐரோப்பியருக்கும் இந்தியர்களுக்கும் இடையிலான இந்த திருமணங்களை போர்ச்சுகீசியர் ஊக்குவிச்சதோட அதனுடைய விளைவாக உருவானதான் ஒரு புது யூரோசிய இனக்குழு அப்படின்னு உருவாச்சு. சரிங்களா? அவங்க வந்து திருமண உறவுகளை அதிகப்படுத்திகிட்டே இருந்தாங்க, அதாவது ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க பின்னால் ஆப்பிரிக்காவில், அதாவது யூரேசிய இனக்குழு, அவங்க பின்னால் ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலையும் இருந்த போர்ச்சுகீஸுடைய காலனிகளுக்கு அழைச்சிட்டு போகப்பட்டாங்க. அதாவது அவங்க ஆட்சி செய்த பகுதிகளுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போக வச்சாங்க. சரிங்களா? சென்னை சாந்தோம் போர்ச்சுகீசியருடைய வருகைக்கான முக்கியமான சான்றாக இருக்குது. போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் அப்படின்னு மயிலாப்பூரை சொன்னாங்க. மயிலாப்பூர் வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க போர்ச்சுகீசியர். அதே ஆங்கிலேயர்கள் கருப்பர் நகரம் அப்படின்னு எதை சொன்னாங்கன்னா சார்ஜ் டவுன்னு சொன்னாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மைண்ட் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியருடைய குடியேற்றங்களுக்கு அப்புறம் இயேசு சபையை சேர்ந்த சமய பரப்பாளர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. சமய பரப்பாளர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க, அவங்கள முக்கியமானவங்க வந்து இவங்க தான். அதாவது யாருன்னா ராபர்ட் டி நோபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து தமிழையும் சமஸ்கிருதத்திலும் ரொம்ப டீஃபாக எழுதினார். இவர் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். சரிங்க, ராபர்ட் டி நோபிலி அப்படிங்கிறது. கூடவே ஹென்ட்ரிக்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டு யூதரான இவர் தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீன் பிடிக்கிற உரிமை, படகோட்டுற உரிமை, முத்து குளிக்கிறது, இது தொடர்பாக போர்ச்சுகீசியருக்கும் கீழே கடற்கரை சேர்ந்த முஸ்லீம்களுக்கும் அந்த குழுக்களுக்கும் இடையில் 1530 வந்து பெரிய மோதல்கள் வந்தது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரதவ மக்களோடு, அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஒரு குழுவானது ஆயுதம் எடுத்த முஸ்லீம் வணிகர்களுடைய தாக்குதலால் பட்ட கஷ்டங்களை கொச்சியிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் அதிகாரிகிட்ட முறையிட்டு உதவி கேட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட போர்ச்சுகீசியர் தங்களுடைய ரோமானிய கத்தோலிக்க குருமார்களை கீழே கடற்கரைக்கு அனுப்பி ஆயிரக்கணக்கான பரதவ மக்கள் கத்தோலிக்க கிறித்துவ மதத்துக்கு மதம் மாறினாங்க. சரிங்களா? முஸ்லீம்களுக்கு அப்போஸ்ட் இவங்க வந்து கிறித்துவ மதத்துக்கு மதம் மாறினாங்க. இயேசு சபையை உருவாக்கியவங்களில் ஒருத்தரான புனித பிரான்சிஸ் சேவியர் 1542 கோவாவுக்கு வந்தார். சரி, அப்புறம் மதம் மாறினவங்களுக்கு திருமுழுக்கு சடங்கு நடத்துறதுக்காக தூத்துக்குடி கரை வரைக்கும் பயணம் செஞ்சாங்க. சோழமண்டல கடற்கரை கிராமங்களில் உயர் கோபுரங்களோடு உருவான தேவாலயங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? இவங்களை கிறித்துவ மதத்துக்கு மாறினதுக்கான அத்தாட்சிகளை அதை சொல்லலாம். கார்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் போர்ச்சுகீசியர் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை மற்றவங்க ஏற்றுக்கணும். இல்லைன்னா வன்முறை மூலமாக வணிகத்துக்கு இடையூறு செய்வோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக தாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறதா சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அதே மாதிரியான வேலைகள், அந்த இடையூறுகளை பலவற்றை செஞ்சவங்களும் போர்ச்சுகீசிய கடற்கொள்ளையர்கள் தான். சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்கள், டச்சுக்காரர்கள். இவங்களை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். டச்சுக்காரர்கள் நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஜேன் ஹியூன் வான் லின்சோடென், இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜேன் ஹியூன் வான் லின்சோடென் அப்படிங்கிற நெதர்லாந்து சேர்ந்த லிஸ்பனில் வாழ்ந்துட்டு வந்த வணிகர் டச்சுக்காரருடைய முதல் பயணத்தை தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி 1595 மேற்கொண்டதாக ஒரு தகவல் உண்டு. கீழ்திசை நாடுகளான வணிகம் செய்கிறதுக்காக பல நிறுவனங்கள் வணிகர்களாலையும் தனிநபர்களால் நிறுவப்பட்டிருந்துச்சு. அரசு தலையிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கிச்சு. புதுசாக உருவான இந்த கம்பெனி இந்தோனேசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபிச்சு. டச்சுக்காரர் மலாக்காவை போர்ச்சுகீசியர்கிட்ட 1641 பிடிச்சாங்க. மறுபடியும் அது மேலும் பார்த்தீங்கன்னா 1658 இலங்கையை தங்களுடைய வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியரை கட்டாயப்படுத்தினாங்க. சரி, நறுமண தீவுகளில் டச்சுக்காரர்கள் வெற்றி அடைஞ்சாங்க, ரைட்டு. ஆனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்கிட்ட ஏற்பட்ட பின்னடைவுகள், டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கிட்ட தோற்றுருவாங்க, அவங்க துன்பத்தை அனுபவிச்சாங்க. இதில் இன்னொரு முக்கியமானது என்ன சொல்கிறேன்னா, அம்பாயினா படுகொலை.
1623ல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஊழியர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஜப்பானிகள் அடங்கின 20 பேர்களை டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட முகவர்கள் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அம்பாயினா அப்படிங்கிற அந்த ஒரு தீவில் சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டாங்க. இது அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கொன்னாலும் அவங்களுக்கு அதுக்கான தண்டனைகளை அவங்க அனுபவிச்சாங்க. அது வேறு விஷயம். சரி, இப்போது தமிழகத்தில் டச்சுக்காரர்கள் என்ன, இதில் வந்து நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் டச்சுக்காரர்கள் அப்படின்னா 1502 இருந்தே பழவேற்காட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்களை அகற்றப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. சென்னை நகருக்கு வடக்கத்தில் இருக்கக்கூடிய 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சு இருக்கக்கூடியது பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் ஜெல்டிரியா அப்படிங்கிற பாதுகாப்பு கோட்டையை கட்டினாங்க. ஜெல்டிரியா அப்படிங்கிற பாதுகாப்பு கோட்டை. சரி, 400 ஆண்டுகள் கடந்தும் அதோடைய எச்சங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம். இந்த கோட்டை ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா டச்சுக்காருடைய அதிகார பீடமாக இருந்ததாக சொல்லப்படுது. தங்களுடைய அதிகாரத்தை 1605 மசூல் பட்டினத்தில் நிறுவன டச்சுக்காரர் பழவேற்காட்டில் சில குடியேற்றங்களை 1610 நிறுவனதாக ஒரு தகவல் உண்டு. 1605 அது 1610 நிறுவனதாக ஒரு தகவல் உண்டு. நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம் இதெல்லாம் டச்சுக்காரருடைய மற்ற கோட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுது. பழவேற்காடு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய சோழமண்டல பகுதியுடைய தலைமையிடமாக மாறிச்சு. பழவேற்காடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், பிரிட்டிஷ்காரர்களுக்கு அப்படின்னா அதாவது ஆங்கிலேயர்களுக்கு சென்னை, பிரெஞ்சுக்காரர்களுக்கு புதுச்சேரி, இந்த மாதிரி கோவா, போர்ச்சுகீசியர்களுக்கு, டச்சுக்காரர்களுக்கு பழவேற்காடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகார மையங்களாக, அதாவது தலைநகரமாக வச்சுக்கலாம். டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய சோழமண்டல பகுதியுடைய தலைமையிடமாக மாறினது பழவேற்காடு. சரி, பழவேற்காட்டிலிருந்து மேலை நாடுகளுக்கு வைரம் ஏற்றுமதி செஞ்சாங்க. வைரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒன்று மேல் வச்சுக்கோங்க. வைரம் இது மட்டும் கிடையாதுங்க. ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு இதெல்லாம் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர் கிழக்கு பகுதியில் கட்டுப்படுத்துறதுக்காக வெடிமருந்து தொழிற்கூடம் ஒன்று நிறுவனாங்க. அடிமை வியாபாரத்தில் டச்சுக்காரர்கள் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய கிடச்சிருக்கு. அடிமை வியாபாரம்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வறுமையை காரணமாக பயன்படுத்தி அடிமைகளும் அவங்க நாட்டுக்கு இழுத்துட்டு போனாங்க. சரிங்களா? ரைட். இப்போது வங்காளத்திலிருந்தும் குடியேற்ற பகுதியிலான தேங்காய்பட்டினம், காரைக்கால் அப்படின்னு இந்த பகுதிகளிலிருந்தும் அடிமைகள் பழவேற்காட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. இங்கேருந்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, வெளி நாடுகள் கொண்டு போயிட்டாங்க. அடிமைகளை பிடிக்கிறதுக்காகவே டச்சுக்காரர்களை சென்னையில் கப்பல்களில் தரகர்களை நியமித்தாங்க. சரிங்களா? இவங்க எல்லோரும் சென்னையில் கப்பல்களில் ஏற்றப்பட்டாங்க வெளிநாடுகளுக்கு. சரிங்களா? பஞ்சமும் வறட்சியும் போர்களும் அடிமை வணிகம் செழிப்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு அந்த ஒரு இதில் நம்ம சொல்கிறோம். ரைட். இதில் பாருங்கள், வில்வோ டிஜிக் அப்படிங்களுடைய ஆய்வு கட்டுரை கூட ஒரு சொல்லும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பீஜப்பூர் சுல்தான், இதை தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தான் எடுத்த படையெடுப்பு தஞ்சாவூருடைய வளமான வேளாண் நிலங்களை பால்படுத்தினால மேலும் பல மக்கள் அடிமையானாங்க. ஏன்னா விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு, அவங்களுக்கு சாப்பாடுகள் இல்லை, உடனே வறுமை காரணமாக அடிமைகளாக போக வேண்டியது இருக்குது. இந்த காலத்தில் அதாவது 1646 ஏறத்தாழ 2118 அடிமைகள் பெரும்பாலும் அதிராமப்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம் மாதிரியான இந்த கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருந்த பகுதிகளை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. லெய்டன் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளரான வில்வோ டிஜிக் இவர் வந்து அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையில் இங்கிருந்தும் வங்காள விரிகுடா பகுதிகளிலிருந்தும் டச்சு கப்பல்களில் ஏற்று அனுப்பின அடிமை பயணிகளோட பட்டியல் சொல்லியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா 1621 ஜூன்ல இருந்து 1665 வரைக்கும் நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26,000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு அடிமைகளாக அனுப்பப்பட்டிருந்தாங்க. அவங்களில் 1379 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அந்த பர்டிகுலர் அந்த ஆய்வு கட்டுரை வந்து வில்வோ டிஜிக் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. சரி, விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி, நாயக்க அரசுகளால் உருவான அந்த பஞ்சம் மாதிரியான காரணங்களால் சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி பெருகிச்சு அப்படின்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. சரி, அடுத்ததாக பாருங்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இவங்க கிட்ட நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்க. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா கூட வணிக உறவை மேற்கொள்ள பிரெஞ்சுக்காரர்கள் என்னன்னா 1527 முயற்சி செஞ்சாங்க. அப்போவே போர்ச்சுகீசியர்களையும் டச்சுக்காரர்களையும் தூண்டப்பட்ட பிரெஞ்சுக்காரர்கள் 1664 உருவாக்கின பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக தங்களுடைய வணிக செயல்பாடுகளை தொடங்கினாங்க அப்படின்றது ஒரு தகவல். மற்ற அந்த ஐரோப்பிய நாடுகளான அந்த வணிக நிறுவனங்கள் தனியார் வணிக நிறுவனங்களாக இருக்கிறப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அரசர் 14ஆம் லூயி, இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்காங்க, 14ஆம் லூயியோட திட்டமாக அமைஞ்சது இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. சரி, அவருடைய நிதியமைச்சரான கோல்ட்பெர்க், அவருடைய நிதியமைச்சர் 14ஆம் லூயியோட நிதியமைச்சர் கோல்ட்பெர்க் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்படுறதுக்கு காரணமாக இருந்தார். அதாவது பிரான்ஸோட முயற்சியானது அரசால் தொடங்கப்பட்ட முயற்சியானது அரசால் தொடங்கப்பட்ட முயற்சியாக இருந்ததால் பொது மக்களுடைய ஆர்வத்தை அது ஈர்க்க தவறிச்சு. அதாவது மேலும் வரி விதிக்கிறதுக்கான மற்றொரு வழி அப்படின்னு அதை மக்கள் நினைச்சாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா,
மடகாஸ்கர் வழியாக புதுச்சேரி, இது ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. மடகாஸ்கர் வழியாக புதுச்சேரி. ஏன்னா 1602 பிரெஞ்சு வணிகர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மடகாஸ்கரை அடைஞ்சாங்க. மடகாஸ்கரை தங்களுடைய காலனி ஆதிக்க பகுதியாக வச்சிருந்தாலும் 1674 கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வணிக முகாமை தவிர மற்ற இடங்களை கைவிட வேண்டி இருந்துச்சு. இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு முகவர்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெர்பர் 1666 1666 அவுரங்கசீப் பேரரசர், அதாவது அந்த முகலாய பேரரசர் அவுரங்கசீப் கிட்டேருந்து அனுமதி ஆணை வாங்கி தங்களுடைய முதல் நிறுவனத்தை 1668 66 பர்மிஷன் வாங்குறாங்க. 68 டச்சுக்காரருடைய எதிர்ப்பையும் மீறி சூரத்தில் அமைச்சாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள மசூலிப்பட்டினத்தில் இன்னொரு நிறுவனமும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் காலுன்றதுக்கு வலுவான இடம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்த அந்த நிதியமைச்சர் கோபர்ட் ஹெய் அப்படிங்கிறவருடைய தலைமையில் கப்பற்படை ஒன்றை அதை அனுப்பி வச்சார். அங்கிருந்து சாந்தோமில் இருந்தும் மயிலாப்பூரில் இருந்தும் டச்சுக்காரர்களை வெளியேற்றுறதுல பிரெஞ்சுக்காரர்கள் 1672 வெற்றி பெற்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. டச்சுக்காரர்களுக்கு எதிராக பீஜப்பூர் சுல்தானுடைய பிரதிநிதியான உள்ளூர் ஆளுநர் செர்கான் லோடியோட உதவியை அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் நாடினாங்க. ஆனால் பீஜப்பூருடைய எதிரான கோல்கொண்டா சுல்தானுடைய டச்சுக்காரர்கள் நட்பு வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலி பிரெஞ்சுக்காரர்கள் குடியேற்றத்துக்கு பொருத்தமான இடம் அப்படின்னு புதுச்சேரியை செர்கான் லோடி கொடுத்தார். சரிங்களா, புதுச்சேரியை செர்கான் லோடி தான் கொடுத்தது. சரி, 1673 1673 புதுச்சேரி ஒரு சின்ன மீனவ கிராமமாக இருந்துச்சு. மடகாஸ்கரில் 4 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சூரத்துக்கு வந்த பிரான்சிஸ் மார்டின் அப்படிங்கிறவர் தான் புதுச்சேரியுடைய ஆளுநராக ஆனார். சரிங்களா, இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களை அதிகார மையமாக அதை உருவாக்கினவர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி நிலப்பரப்பை பற்றி பிரான்சிஸ் மார்டின் தன்னுடைய நாட்குறிப்பில் என்ன சொல்லியிருந்தார் தெரியுங்களா? நாங்கள் கடந்து சென்ற கிராம பகுதி, அந்த புதுச்சேரிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்பவே நல்ல விவசாயம் செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அரிசி ஏராளமாக இருந்துச்சு, எங்கே நீர் இருந்துச்சோ, தண்ணி எங்கே இருந்துச்சோ அங்கே பருத்தி விளைவிச்சோம், பருத்தியை அவங்க விளைவிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படின்னு அவர் இப்போ டைரியில் எழுதி வச்சிருப்பார். சரிங்களா, புதுச்சேரியை தங்களுடைய குடியேற்றமாக்குற முயற்சியில் பிரெஞ்சுக்காரர் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. தங்களுடைய முக்கிய போட்டியாளரான டச்சுக்காரர்கள் முதல்ல அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அவங்கள எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதுமான நிதி, ஆயுதம், வீரர்கள் இல்லை அந்த டைமில். ஏன்னா அது வங்காளத்தில் இன்னொரு பிரெஞ்சு குடியேற்றம்னா சந்திரநாகருக்கு கொண்டு போயிருந்தாங்க அவங்கள. அதனால் இங்கே அவங்கள எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட பேலன்ஸ் இல்லை, அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. 1693 புதுச்சேரியை டச்சுக்காரர்கள் ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. அதான் இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் புதுச்சேரி தொடர்ந்து 6 வருஷம் டச்சுக்காரருடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்துச்சு. 1697 தான் ரிஸ்விக் உடன்படிக்கையின்படி புதுச்சேரி மறுபடியும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு தரப்பட்டது. இருந்தாலும் 1699 தான் அது பிரெஞ்சுக்காரர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. அப்புறம் அடுத்த நூற்றாண்டு 1706 பிரான்சிஸ் மார்டின் அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய ஆளுநராக அவர் தான் இருந்தார். பிரெஞ்சுக்காரர்கள் மேற்கொண்ட அந்த பெரும் முயற்சி விளைவாக 1725 மாஹி, 1739 காரைக்கால், 1700 கீழே இருக்கும், 1725 மாஹி, 1739 காரைக்கால், புரியுங்களா? ஸோ இந்த இடங்கள் எல்லாம் அவங்க பிடிச்சாங்க. வங்காள பகுதியில் காசிம் பஜார், சந்தன் நகர், அப்புறம் பாலசோர், அப்புறம் இந்த இடங்களில் தங்களுடைய குடியேற்றங்களை நிறுவி விரிவுபடுத்துறதுல பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பியர் பெனாய்டு டூமாஸ் அப்படிங்கிறவர் புதுச்சேரியுடைய இன்னொரு சிறந்த ஆளுநர் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் தங்களை விட ரொம்பவே வலிமை வாய்ந்த போட்டியாளரான ஆங்கிலேயருடைய அந்த பயமுறுத்தல்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சு. கடைசியில் தாங்களை சேகரித்த செல்வம் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட பிரெஞ்சுக்காரர்கள் இழந்தாங்க. பிரெஞ்சுக்காரருடைய செல்வாக்கை புதுச்சேரி, மாஹி, காரைக்கால், சந்திரநாகூர் இந்த மாதிரியான இடங்களில் இன்றைக்கும் கண்கூடாக பார்க்கலாம். அப்படிங்கிறது நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஆங்கிலேயர்களை நம்ம அடுத்த ஒரு இதில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஓகே டீச்சர்ஸ், சிலபஸ் லைன் வைஸாக நம்ம கிளாஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.